ஜனநாயகன் படம் இந்த வாட்டியாவது ரிலீஸ் ஆகும். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. நிச்சயமாக 27ஆம் தேதி அந்த தீர்ப்பு வர்றப்ப அவருக்கு சாதகமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ 2 பேர் நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க பட நிறுவனத்தில். ஓகே அப்படின்ட்டாங்கன்னா ரிவைசிங் கமிட்டி அமைச்சு ரிவைசிங் பார்த்துட்டு படத்தை கொடுத்துருங்க சென்சார் அப்படின்ட்டாங்கன்னா ஃபினிஷ்ட். இது அரசியல் பண்ண வேண்டிய இடம், அரசியல் பண்ண வேண்டிய நேரம். எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, எதுக்கு அடங்க மாட்டாங்கன்னு எந்திரிச்சிருந்தாருன்னா மக்கள் பின்னாடி திரண்டுருவாங்க. நீங்கள் அதுக்கு பயப்படுறாரு. உங்க பிரச்சனைக்கே நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க, போராடணும் முடிவு பண்ணிட்டீங்க, ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் உங்க படத்தை முடக்கினது பாஜக தான் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்களே. டிவிக்கு ஐடிஎம்கே அலையன்ஸுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் 2 நாள் வரப்போகுது. இதை உடனே என்ன பண்றாங்கன்னா, பாஜகவுக்கு வந்து மூக்கு வேர்த்து அங்கேருந்து ஜல்லுன்னு வந்து அதிமுக கொத்தா திருப்பிட்டாங்க. டிவிக்கு அதிமுக கூட்டணியாக இருந்தால் அது பலமான கூட்டணியாக இருந்திருக்கும், உங்களுக்கு பெரிய ஆஃபராக இருந்திருக்கும். குறைந்தபட்சம் காங்கிரஸ் கூட போயிருந்தா கூட அது கூட உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கும். இப்போ யாருமே இல்லையே. டான்ஸ் எல்லாம் பின்றாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து இந்த உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆட்டம்லாம் பின்னி எடுத்தார். 26 ஆடுவார், 27 ஆடுவார், அடுத்த படத்துலேயும் ஆடுவார். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் தான் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. தேங்க்யூ. இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான் சார். எப்போ எங்கே போனாலும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு கேள்வி, ஜனநாயகன் படம் இந்த வாட்டியாவது ரிலீஸ் ஆகுமா? ஏன் அவ்வளோ டவுட்டாக சொல்கிறீங்க? ஆமாம் சார், ஒரு வாட்டியும் தளபதியை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு 2 மீட்டிங்கில் உட்கார வைக்கிறாங்க, பேச வைக்கிறாங்க. ஆனால் அவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்கிறாரு. நேற்று நடந்த தளபதியினுடைய அந்த செயற்வீரர்கள் கூட்டத்தில் அதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. நான் தனிச்சு அப்படின்னோடனே அவரை விட்டாங்க. நீங்கள் தனியாக போங்க, படம் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. நிச்சயமாக 27ஆம் தேதி அந்த தீர்ப்பு வர்றப்ப அவருக்கு சாதகமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வந்துருச்சுன்னா இந்த மாதம் கடைசிக்குள்ளே சென்சார் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் மந்த் February 1st வீக்குள்ளே படத்தை கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிடுவாங்க. அதனால் எல்லா தடைகளும் விலகியது. சூப்பர் சார். இப்போது நமக்கு இன்னொரு கேள்வி வருது சார். இந்த படம் சென்சார் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வேர்ஷன் ரெடியாக இருக்கும், அதை அவங்க போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்லி UA கொடுத்துட்றாங்க. மீண்டும் சென்சாருக்கு வந்து அவங்க வந்து ஒரு சில கட்டெலாம் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த வருஷனில் தான் இப்போ இருக்கா, இல்லை அதுக்கப்புறமாவும் வேற ஒரு வருஷனை ரெடி பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷன் நம்ம ஒன்று தூக்கிட்டாங்கன்றது தெரியும், இப்போ எத்தனாவது வருஷனாக ஆடியன்ஸை பார்க்க போகிறாங்க? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. 19ஆம் தேதி அவங்க டிசம்பர் 19ஆம் தேதி அவங்க வந்து சென்சார் அப்ளை பண்ணுறாங்க. ஓகே. அப்புறம் 24ஆம் தேதி அவங்க கட் லிஸ்ட் கொடுக்குறாங்க. சில சீன்ஸ் கட் பண்ணுங்கள், சில இதை மியூட் பண்ணுங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த கட் லிஸ்ட்டை வந்து இவங்க பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க, ரீகரெக்ஷன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஆடியோ லான்ச்சுக்கு அதுன்னு போயிட்டாங்க. போனது பிறகு தான் January 5th தான் அவங்க ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. இந்த படத்துக்கு வந்து ரிவைசிங் அனுப்ப போகிறோம், ஒன்றும் பார்த்த மெம்பரில் ஒருத்தர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க வந்து ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. அந்த மெயிலில் தான் சிக்கல் வந்துச்சுன்றாங்க, வரலன்றாங்க அப்படின்றாங்க. அது சிக்கல் வருது. அவர் ரிவைசிங் போகிறாங்க, இல்லை ரிவைசிங் போகக்கூடாது, லேட் ஆகும், படத்தை நாங்கள் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோன்றது பிறகு தான் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாம் நடந்த சம்பவம் தெரியும் எல்லாருக்கும். இப்போ அந்த நிலைமையில தான் இப்போ இருக்குது. அந்த 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 கட்டு கொடுத்தாங்க இல்லையா, அதை பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நாளைக்கு கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை வந்து அந்த 2 நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிவைசிங் அனுப்பிச்சு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்கன்னா இவங்க திருப்பி ரிவைசிங் அனுப்பணும். ரிவைசிங் சேர்மன் பார்ப்பார். மேக்ஸிமம் ரிவைசிங் சேர்மன் பார்த்து ஓகே பண்ணால் கூட போதும். டாக்டர் ராஜசேகருடைய ஒய்ஃப் ஜீவிதா, பழைய நடிகை ஜீவிதா, நான் தேடும் செவந்திப்பு பாட்டெலாம் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் ரிவைசிங் கமிட்டி சேர்மன். இப்போ அவங்க தான் பார்த்து ஃபைனல் பண்ணணும். ஒருவேளை அவங்க படம் பார்த்துட்டு ஒரு சில கரெக்ஷன்ஸ் சொல்லிவிட்டு படத்தை நீங்கள் கொடுங்கன்னாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ அவங்க வரணும், வந்து படம் பார்க்கணும். இப்போ 2 பேர் நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க பட நிறுவனத்தில். ஓகே அப்படின்ட்டாங்கன்னா ரிவைசிங் கமிட்டி அமைச்சு ரிவைசிங் பார்த்துட்டு படத்தை கொடுத்துருங்க சென்சார் அப்படின்ட்டாங்கன்னா ஃபினிஷ்ட். பிரச்சனை முடிஞ்சிடும், அவ்வளோதான். இது சிம்பிள் மேட்டர் தான். ரிவைசிங் கமிட்டி சேர்மன் எத்தனை நாளில் பார்க்குறாங்க, எனக்கு இன்றைக்கி நாளைக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க படத்தை போட்டு காமிக்க போகிறாங்க. அவங்க பார்த்து சில கரெக்ஷன்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அதை மியூட் பண்ணிட்டு படத்துக்கு சென்சார் வாங்கிட வேண்டியது தான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். சரி, இப்போ இன்னொரு கேள்வி வருது. விஜய் அவர்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அது மேலே ஒரு கோவம் வரலாம்ல. அப்போ இவ்வளோ அழுத்தம் கொடுத்தும் ஒருத்தர் ஒத்துக்கலன்னா அப்புறம் அந்த படத்தை ஏன் ரிலீஸ் பண்ண அவங்க ஒத்துக்கணுன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இல்லை இப்போ இது தான் ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தாங்க. இப்போ விஜய் அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் முதல்ல அவருடைய சாய்ஸ் வந்து அதிமுகவோட போகணுன்றார். ஓகே. அதிமுக டிவிகே அலையன்ஸ், நான் வந்து எனக்கு வந்து 60 சீட்டு 70 சீட்டுக்கு கொடுங்க, நான் வந்து டெப்டி சிஎம் கொடுங்க அப்படின்னு பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் ஒத்துக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கும்
டிவிகே சார்பும் பேச்சுவார்த்தை நடந்து ஒரு சிட்டிங் நேரையே பேசியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓ, விஜயும் அவரும் நேரடியாக ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. எல்லா டீலிங்கும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அந்த செய்தி கூட நமக்கு வந்துச்சு. அதை நம்மலாம் கூட ஃப்ளாஷ் பண்ணோம். இன்னைக்கு 2 நாள் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, டிவிகே ஏடிஎம்கே அலையன்ஸுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் 2 நாள் வரப்போகுது. அங்கேருந்து ஒரு சில சோர்சஸே கொடுத்தாங்க, இதை கொடுங்க அப்படின்னு. அந்த செய்தியை வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும். பரவாயில்ல, எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டீலிங் முடிஞ்சிருச்சுன்னு. இதை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜகவுக்கு வந்து மூக்கு வேர்த்து அங்கேருந்து ஜல்லுன்னு வந்து அதிமுக கொத்தா தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு சில வேலையெல்லாம் பண்ணாங்க. அவங்க சம்பந்திக்கு எல்லா வேலையும் பண்ணி உடனே 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடியே கூட்டணியை ஃபைனல் பண்ணிட்டு அந்த கூட்டணியை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, டிவிக்கு அடுத்த ஆப்ஷனாக வந்து அவங்க சாய்ஸ் என்னன்னா காங்கிரஸ்குள்ளேயும் முயற்சி பண்ணுறாங்க. காங்கிரஸ்குள்ளே முயற்சி பண்ண ஒரு டீம் வந்து வேணாங்கிறாங்க, ஒரு டீம் அந்த மாதிரி குழப்பத்தில் போயிட்டு இருக்கப்ப ஓரளவுக்கு ராகுல்கிட்ட நெருங்கி போகிற அளவுக்கு போயிட்டாங்க. ராகுல்கிட்ட வந்து நெருங்கி போய் விஜயும் ராகுலையும் மீட் பண்ண வச்சிடணுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. மீட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஃபைனல் ஆயிருக்கும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ராகுல் விஜய் மீட் பண்ணிட்டாங்கன்னா டிவிக்கு காங்கிரஸ் அலையன்ஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு சிக்கலாக இருக்கும். ஏன்னா விஜய் மெயினாக பிரிக்கிறது வந்து அதிமுக ஓட்ட தான் பிரிக்கிறார். அதிமுக நிர்வாகிகள் தான் அந்த பக்கம் கூட்டு போகிறார், அதிமுக ஓட்ட தான் பிரிக்கிறார். இவங்க என்ன நினச்சி விஜய் ஏன் சப்போர்ட் பண்ணாங்க, விஜய் ஏன் லேசாக விட்டாங்க அப்படின்னா, விஜய் வந்து சிறுபான்மை வாக்குகளை தான் பிரிப்பார். கிறிஸ்தவ வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், தலித் வாக்குகள், இந்த ஃபிஷர்மேன் வாக்குகள், இதை தான் விஜய் பிரிப்பார். இதெல்லாம் திமுகவுக்கு ஃபேவரான வாக்குகள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் விஜய் என்ன பண்ணுறாருன்னா, கொத்த எம்ஜிஆர் வாக்கு தூக்கிட்டார், ஜெயலலிதா வாக்கு தூக்கிட்டார். அப்போ அதிமுக பலகீனமாகுது. இப்போ ஒருவேளை அப்படி ஒரு ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா திமுக காங்கிரஸ் இந்த பக்கம் வந்து தாவேக அடுத்து 3வது இடத்துக்கு போயிடும். என்டிஏ அலையன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் 3வது இடத்துக்கு போயிடும். அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அது. ஏன்னா 17 மாநிலத்தில் இருக்கிறோம், நாங்கள் உள்துறை அமைச்சராக இருக்கோம், நாங்கள் ராஜதந்திரன்றோம், பல மாநிலத்தில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறோம். இங்கே போய் 3வது இடத்துக்கு போய்ட்டு அசிங்கமாக போயிடும். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்கள் டெபாசிட் போச்சு. அப்படிங்கிறப்ப விஜய் வந்து கண்டிப்பாக காங்கிரஸோட வச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரி, காங்கிரஸ் இன்னொரு பிரச்சனை இருக்கும்ல, இப்போ திமுக சைட்லேருந்து ஏகப்பட்ட எம்பி அவங்க சைடில் இருக்காங்க, அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ். அதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் அங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்துக்கிறவங்க கூட போகலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க இந்த ஒரு நீங்கள் ஒரு செக் வைக்கிறாங்க. எஃப்ஐஆர்லாம் விசாரணைலாம் முடிஞ்சிச்சு, சார்ஜ் ஷீட் மட்டும் போடல. சார்ஜ் ஷீட் விஜய் பேர் போட்டால் இம்மீடியட் அரெஸ்ட். அங்கேயே அன்றைக்கி அதான் நடந்திருக்கு. அங்கேருந்து வர நியூஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி வேறு மாதிரிலாம் கூட இன்வெஸ்டிகேஷன் போடணும்னு சொல்கிறாங்க. அதாவது விஜய் அன்றைக்கி விசாரணை நடந்துட்டு இருக்கப்பயே திகார் ஜெயிலேருந்து சில ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கிறாங்க. வந்து விஜய் வந்திருக்கப்ப எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சொன்னாங்க, திகார் ஜெயிலிருந்து ஆஃபீஸர்ஸ் வந்து உள்ளே போனாங்க விஜய் விசாரணை நடந்துட்டு இருக்கப்ப. ஒருவேளை வேற ஏதாவது அவங்க விசாரணைக்காக உள்ளே போயிருக்கலாம், வேறு கேஸுக்காக கூட போயிருக்கலாம். அதுதான் அப்போ வந்து என்னன்னா அந்த இடத்துல ஒரு பயம் வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹை இன்வெஸ்டிகேஷன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அட்டாக் பண்ண முடியாது. அப்போ அவங்க இந்த மாதிரியான ஒரு த்ரெட்டிங் கொடுப்பாங்க. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் போயிட்டு வந்த ஒரு சிபிஐ வழக்குக்காக ஒருத்தர் போயிட்டு வந்து சொன்னார், ஒரு லாக்கு போச்சு, இது வச்சு ஹேண்ட் காப் வச்சுருப்பாங்களாம். அப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே வந்து அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு பயத்தை காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மன ரீதியாக வந்து ஒரு இதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இருங்க வரன்ட்டு அப்படியே ரூமில் ஃபுல் ஏசியை போட்டு விட்டு போயிடுவாங்களாம். இவர் எவ்வளோ நேரம் உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் திடீர்னு வந்து பார்ப்பாங்களாம். ஓ சாரி, இங்கே ஒரு முக்கிய வேலையாக போச்சு. மன ரீதியாக விசாரணை அமைப்புகள் அப்படி பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் கூட அன்றைக்கி ஒரு செய்திகளாக வந்துச்சு, இந்த மாதிரிலாம் விஜய் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு டார்ச்சர் நடந்திருக்கு விஜய் அவர்களுக்கு, ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரே சொல்றாரு, ஒரு அழுத்தம் இருந்துச்சு, ஆனா அந்த அழுத்தம்லாம் எனக்கு இல்ல மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவருக்கு பெரிய மைனஸே. இது அரசியல் பண்ண வேண்டிய இடம், அரசியல் பண்ண வேண்டிய நேரம். எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, எதுக்கு அடங்க மாட்டாங்கன்னு எந்திரிச்சிருந்தாருன்னா மக்கள் பின்னாடி திரண்டுருவாங்க. நீங்க அதுக்கு பயப்படுறாரு. இன்னைக்கு வரைக்கும் பாஜகங்கிற பேரை சொல்றதுக்கே பயப்படுறாரு. இன்னைக்கு இத்தனை பிரச்சனைக்கு காரணம் யாரு? உங்களுக்கு காங்கிரஸோடு உங்களுக்கு கூட்டணி சேர விடாமல் பண்ணது யாரு? அதிமுகவோட கூட்டணி சேர விடாமல் பண்ணது யாரு? அதிமுக கூட கூட்டணி போயிடவே கூடாங்கிறதுக்காக தான் 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க உள்ளே வர்றாங்க. இப்போ அவசியமே கிடையாது 6 மாதத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு. அப்போ எல்லா வகையிலும் உங்களுக்கு இப்பயுமே நீங்கள் பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு பயந்த அரசியலே பண்ணக்கூடாது, அரசியல் விட்டு போயிடணும். இப்போ நீங்கள் என் படத்தை முடக்கி வச்சிருக்கீங்களா, பரவாயில்ல நான் பார்க்குறேன், எனக்கு மக்கள் சக்தி இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நான் இன்றைக்கி எந்திரிச்சிருந்தாருன்னா அது வேறு மாதிரி போயிருக்கும். இப்பயும் பாஜக பேச மாட்டேங்கிறாரு.
இவ்வளோ பிரச்சனைகளையும் பாஜக பற்றி அட்டாக் பண்ண மாட்டேங்குது. பட் அவருடைய பாயிண்ட் இதுவாக இருக்கலாம்ல, நான் எதுக்கு பிஜேபியை வந்து அவங்க என்ன பண்ணாலும் எனக்கும் அவங்களுக்கும் சண்டை கிடையாது, எனக்கும் டிஎம்கேவுக்கும் தான் சண்டை. எப்படிங்க டிஎம்கே சண்டை? டிஎம்கே அவங்க எஃப்ஐஆரில் அவங்க பேரை போட்டுச்சு. சரி நீங்கள் சொல்லுங்கள், இங்கே அவர் யாருக்காக எலெக்ஷனில் நிற்கிறார்? இல்லை அப்படி கிடையாது. இப்போ உங்களுடைய அரசியல் வாழ்க்கை, நான் வந்து 100 மீட்டர் ரேஸ் ஓடுறேன், நான் 100 மீட்டர் ரேஸில் தான் யோசிப்பேன். அவன் 1000 மீட்டர் ரேஸ் ஓடிட்டு இருக்கான், அவன் கூட நான் ஏன் சண்டை? உங்களை ஓடவே விடலைங்கிறதான பிரச்சனை. நீங்கள் ரேஸ்க்கு 2வது ஓடலாம், உங்களை ஓட விடாமல் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாமல் உங்களை முடக்கணும் யாரு? விசில் தான் கொடுத்துட்டாங்களே. விசில் கொடுத்துருக்காங்க, விசில் வாங்க ஜெயிச்சிட முடியுமா? தமிழ்நாட்டு அரசியலில் கிட்டத்தட்ட 50 வருஷமா கூட்டணி இல்லாமல் யாரும் ஜெயிச்சதே கிடையாது. எம்ஜிஆர் அதுதான், அண்ணாவுக்கு அதுதான். கண்டிப்பா. இப்போ விஜயே சொல்றாரு, நேற்று நான் 3வது இடத்துக்கு போயிட்டு அப்படிங்கிறாரு. அதிமுக திமுக அலையன்ஸ் அடுத்து நாங்கிறாரு. 2 பேருக்கு நான் போட்டிங்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 இடத்துல அவங்க இருக்கிறாங்களா, நீங்கள் 3வது இடத்துக்கு போயிட்டீங்களா? இதுவே உங்கள் மன ரீதியான ஒரு சின்ன ஒரு சோர்வு தானே அது. கூட்டணி இல்லாமல் நீங்கள் எப்படி உங்களை கூட்டணியை அமைக்க விடாமல் பண்ணது யாரு? டிவிக்கு அதிமுக கூட்டணியாக இருந்தால் அது பலமான கூட்டணியாக இருந்திருக்கும், உங்களுக்கு பெரிய ஆஃபராக இருந்திருக்கும். குறைந்தபட்சம் காங்கிரஸ் கூட போயிருந்தா கூட அது கூட உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கும். இப்போ யாருமே இல்லையே, எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாமல் தனியாக இருந்தீங்கன்னா 10ஓட 11 ஒரு அரசியல் கட்சி தானே. அப்போ இந்த வேலையை யாரு? நீங்கள் ரேஸில் ஓடுறதை விடுங்க, உங்களுக்கு ரேஸில் ஓட விடாமல் பண்ணுறது யாரு? ஓடவே விடலையே. நீங்கள் ஓடினா தானே பண்ண முடியும். இப்போ கரூர் சம்பவத்தில் உங்களை விசாரணை கூப்பிடல திமுக அரசாங்கம், உங்களை வந்து எஃப்ஐஆரில் பதிவு பண்ணல, உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ஆனால் உங்களை யார் டெல்லிக்கு கூட்டி போய் விசாரணை பண்ணது? உங்களை டெல்லிக்கு கூட்டி போய் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் விட்னஸ் தான். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி பண்ணாலும், ஆனால் இங்கே ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுறாங்களே, மக்களோட மனசில் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்களே. எக்ஸாம்பிள், அந்த கரூர் சம்பவம் நடந்த ஒன்று திடுதுப்புன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தது, கூட இருந்த எல்லா மினிஸ்டர்ஸும் வந்தது, கண்டிஷன்ஸை ஃபாலோ அரசாங்கம் ஒன்று ஸ்டேஜ் பண்ணுறாங்களே, அதுதானே மக்கள். அரசாங்கம் வந்து அன்னைக்கு போய் யாராவது வந்து விஜயை பற்றி பேசுனாங்களா? அந்த செத்த இறந்த வீட்டில் வந்து விஜயை பற்றி பேசுனாங்களா? விஜய் தான் காரணம்னு சொன்னாங்களா? 41 பேர் செத்து போயிட்டாங்க, அப்புறம் பார்ப்போம். அதே ரிகவரி பண்ணுற வேலையில் தான் அங்கே இருந்தாங்க. யாராவது அங்கே விஜய் அரசியல் பண்ணாங்களா? இதுல சிபிஐ வரைக்கும் உங்க பேர் உள்ள போய் அவங்களை கன்வின்ஸ் பண்றதே அரசியல் பண்றது தானே. மக்கள் எல்லா கட்சியும் அரசியல் தாங்க பண்ணுவாங்க. நீங்க எங்க போனீங்க? நீங்க அந்த இடத்துல அரசியல் பண்ணிருக்கணுமா? அந்த அரசியல் நீங்க பண்ணிருக்கணும் தானே. உள்ள விட மாட்டாங்க. விஜய் போக வேண்டாம், விஜய் போக வேண்டாம். மற்ற நிர்வாகிகள் யாருமே அங்க இல்லையே. ஆதவர்ஜனாவே பார்டர்ல விட மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. விஜய்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அது விஜய் மட்டும் கிடையாது, எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சா நீங்க முதல்ல போயிருங்க அந்த இடத்த விட்டு, ஏதோ பிரச்சனையா இருப்பாங்க. நீங்க விஜய் திருச்சியில வந்து இருக்க வேண்டியதான். திருச்சியில ஹோட்டல்ல இருந்து நான் போக மாட்டேன்னு உட்காந்துருக்கலாமே, அடம் பிடிச்சிக்கலாம், ரோட்ல இறங்கி உட்காந்துருக்கணும். அன்றைக்கி பெரிய அரசியல் பண்ணுங்க. சரி, விஜய் விட்டுருங்க. மற்ற நிர்வாகிகள்லாம் பக்கத்தில் இருக்க மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் இருக்க ஆட்கள் நிர்வாகிகள் 50 பேர் போங்க. சார் மறுபடியும் ஒரு பேனிக் ஆச்சு, வேற யாராவது இல்லை நிர்வாகிகள் போகிறதுக்கு நாங்கள் விஜயை பார்க்கத்தாங்க கூட்டம் போடுவாங்க. சார் அதுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பாருங்க இவ்வளோ நாம் தமிழர் போச்சு, அதிமுக போச்சு, நாம் தமிழர் பாஜக போச்சு, எல்லாருமே அந்த ஸ்பாட்ல இருந்தாங்கல்ல. நீங்கள் ஏன் இல்லை? இப்போ யார் அதில் அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா அதை வச்சு அரசியல் தான் பண்ணுவாங்க. அந்த அரசியல் உடச்சி நீங்கள் அரசியல் பண்ணணும். அது பண்ண முடியல. நீங்க அதான் சொல்றேன், ரெகுலரான அரசியல் பண்றதுக்கு நான் வரல, நான் மக்களுக்கு நல்லது பண்ண. இது ரெகுலரான அரசியல் கிடையாதுங்க. மக்களிடம் செல் அப்படிங்கிறார் அண்ணா சொன்னது. மக்களிடம் நீங்க போகவே இல்லையே. நீங்க போக வேண்டாம், நீங்க போனா கூட்டம் வருன்றீங்க. மக்களும் வர வச்சார் ஒரு இடத்துக்கு. இதெல்லாம் என்ன பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்றதுலாம் உலகத்துல எந்த அரசியல் ட்ரம்ப்பே செய்ய மாட்டாருங்க. அது ட்ரம்ப்பையும் விஜய் அவர் சொல்றேன். ட்ரம்ப் உலகத்தின் வல்லரசு நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்பே வந்து பிரச்சனை நேரம் போவாரு. சார் ட்ரம்ப் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். இன்னைக்கு விட்டுருங்க, ஏதோ மண்டை காய்ச்சல் வந்துருச்சான்ற மாதிரி ட்ரம்ப் விடுங்க. அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உலகத்தின் பெரிய பெரிய வல்லரசு நாட்டினுடைய அதிபர்கள் கூட பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் பார்ப்பாங்க மக்களை. நான் பாதிக்கப்பட்டவங்க என் இடத்துல கொண்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தில் சில விஷயங்களை அவங்க மிஸ் பண்ணுறாங்க. இப்பயுமே வந்து பாஜக விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணுங்க, திமுக எதிர்த்து பண்ணுறீங்களா, அதையால பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணுங்க. எங்கள் படத்தை முடக்கி வைக்கிறாங்க, எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க, எங்கள் கூட்டணி வலுவாக அமைக்க முடியாமல் இடைஞ்சல் பண்ணுறாங்க. இல்லை சார், இப்படி ஒரு வியூவாக இருக்கும்ல, பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணுறது அப்படின்றது ஒட்டுமொத்த இந்துக்களையும் எதிர்க்கிற ஒரு அரசியலாக மாறிட போகுது. அதை நம்ம கையில் எடுத்தாலும், அதை நம்ம கையில் எடுத்தா ஓவராலாக முத்திரை கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம ஒரு கிறிஸ்டியன் அப்படின்றது. அதை கூட ஒரு பாயிண்டாக யோசிச்சிருக்கலாம். அது நியாயமான இல்லை. அவரை யார் கிறிஸ்டியன் பார்த்தா படம் பார்த்தாங்க? கிறிஸ்டின் பார்த்தா டிவிக்கு சேர்ந்தாங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க டிவிக்கு இருக்கவங்க விஜய் வந்து கிறிஸ்டின் நினைச்சா இருக்காங்க. சரி, படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு சினிமா விட்டுருங்க, எதுல இருக்கீங்கன்றத சினிமா விட்டுருங்க. விஜய் வந்து பிடித்த ஒரு பிம்பம் வரதுக்கான காரணம் இருக்கு, இல்லையே தவிர்த்திருக்கலாம். இல்ல நீங்க அரசியல் யார் எதிர்த்துங்க பண்ண போறீங்க? கொள்கை எதிர்த்தவருக்கு. கொள்கை எதிரி யாரு? திமுக தான் இருக்கு கொள்கை எதிரி. எல்லாம் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. ஆமா, நீங்க கொள்கை எதிரி தான் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறான். நீங்க திமுக எதிர்க்கிற அளவுக்கு பிஜேபி எதிர்க்கிறீங்களா?
பிஜேபி தானே உங்களுக்கு குறைச்சல் கொடுக்குது. படத்தை முடக்கிறது யாரு? சென்சார் கொடுக்க முடியாமல் பண்ணது யாரு? உங்களுக்கு டெல்லி கூட்டு போனது யாரு? அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, எனக்கு வர பிரச்சனைலாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, மக்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, நான் அதுக்காக போராடுறேன். அது மக்கள் பிரச்சனை பேசுங்க. இப்ப பாஜக லாஸ்ட்ல நடந்த பார்லிமெண்ட்ல 3 லேபர் சட்டங்களை கொண்டு வந்திருக்கு, லேபர் ஆக்டை. அது இது வரைக்கும் இருந்த லேபர் ஸ்கீம்லாம் தூக்குறாங்க. 8 மணி நேரம் வேலைங்கிறது 48 மணி நேரம் வேலை ஒரு வாரத்துக்குள்ள வாங்கிக்கலாம். எப்போ வேண்டாலும் பெண்கள் 6 மணிக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுங்கிறது எப்போ வேணாலும் வேலை வாங்கிக்கலாங்கிற மாதிரியான ரூல்ஸ் வருது. நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடத்து, விவாதம் நடக்குது. இதை பற்றி பேசியிருக்கீங்களா? யூசிஜின்னு ஒரு அமைப்பு இருக்கிறவங்களாம் ஹையர் எஜுகேஷனாக தான் இருக்குது. அந்த அமைப்பை கலைக்கிறாங்க. அந்த அமைப்பை கலைச்சிருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி இந்த வாரத்தில் ஒன்று வரப்போது, மின்சார வாரியத்தை வருஷத்துக்கு ஒருக்கா மின்சார வாரியமே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்போகிறாங்க. இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைங்க. இதெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டாம். இது பாஜக கொண்டு வந்த அரசு திட்டம் தான், ஒன்றிய அரசோட திட்டங்கள் தான். இதை பற்றிலாம் பேசுகிறீங்களா? பயம் எதுக்கு? பயப்படுறீங்க? அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க, போராடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஃபேஸ் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனைக்கே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. அந்த படத்துக்கு ராகுல் காந்தி ட்வீட் போடுறாரு, ஜனநாயகன் படத்தை வந்து முடக்கி வச்சிருக்கிறாங்க, அரசியல் அழுத்தம்ன்றாரு. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் படத்தை முடக்கினது பாஜக தான் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்களே. அவர் யோசிக்கலாம்ல, அதான் எல்லாரும் பேசுகிறாங்க, நானே பேசுகிறேன். இதெல்லாம் பேச்சோட அர்த்தமா? எல்லாரும் பேசுகிறாங்க. ஏன் அப்போ என்ன மக்கள் மத்தியில் காமனாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் என்ன நினைக்கும்? எனக்கு அவர் பிரச்சனைக்கு அவர் பேச மாட்டேங்கிறாங்க, மக்கள் பிரச்சனைக்கு எப்படிங்க பேசுவார்? பேச மாட்டாங்களா? இது நிறைய குறைகள் இருக்குது. அனுபவம் வாய்ந்த ஆட்கு நேற்று அந்த மேடையிலே பேசுகிறார். மேடையில் ஃப்ரண்ட் ரன் வாரியர்ஸை வச்சு என்ன ரெடி பண்ணுவீங்க? கள்ள ஓட்டு போடாதீங்கன்றாங்க. ஓட்டு எனக்கு போகுது. ஓட்சோர் எங்கே நடக்குது? ஓட்சோர் நடந்துகிட்டு இருக்கு. 91 லட்சம் ஓட்டை வந்து பண்ணிட்டு இருக்க. நமக்கு இல்லை, 91 லட்சம் ஓட்டை சேர்த்து மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருக்காங்க. 90 லட்சம் ஓட்டு நமக்கு போயிடுச்சு. 20 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. 15 லட்சம் பேர் திருப்பி சேர்த்துருக்குறாங்க. அப்படி இப்படி பார்த்தா கூட 40 லட்சம் ஓட்டு காணாம போச்சு தமிழ்நாட்டில். இதுக்கு நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன இருக்குது? இது அரசியலே வேண்டாம். இது பேசிக்கான ஒரு ஜனநாயக கடமை, டெமோக்ரஸி ரைட்டு. நீங்கள் என்ன இருக்குது, என்ன பண்ண போறீங்க? அதுக்கு தான் சொல்கிறேன், என் ஃப்ரண்ட் ரன் வாரியர் சிசிடிவி கேமரா மாதிரி ஒர்க் பண்ண என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? சப்போஸ் இப்போ சொல்கிறேன் சார், சப்போஸ் நான் தாடி வச்சுட்டு வந்தேன்னா அடுத்து சேவ் பண்ணும்போது, டேய் நீ தாடி தானே வச்சுட்டு இருந்தேன், பாரிஸோட வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி பற்று பிடிச்சி தூக்குங்க அப்படின்றாரு. 31 லாஸ்ட் டேட், ஜனவரி 31 நம்ம வந்து ஓட்டர் ஐடி வந்து ஓட்டு சேர்க்கறது லாஸ்ட் டேட். அந்த மேடையில் அப்பா 31 வரைக்கும் லாஸ்ட் டேட்ப்பா, நம்மளுடைய வாரியர்ஸ்லாம் இறங்கி போங்க, உங்களுக்கு யாரும் ஓட்டு இல்லைன்னா முதல்ல பண்ணுங்கள், உங்கள் பக்கத்தில் தெரிஞ்சவங்க யாருக்கு இல்லைனா கூட உடனே அந்த வேலையெல்லாம் பண்ணுங்கள், முதல்ல உங்களை வாக்காளராக முதல்ல ஆக்குங்க, அப்புறம் ஓட்டு போட வைப்போம், அப்புறம் கள்ள ஓட்டு பார்ப்போம். இதெல்லாம் பேசியிருக்கணுமா இல்லையா? செயற்குள்ள இதாங்க பேசணும். 31 வந்து பல பேருக்கு தெரியாது. இப்போ 18 வயசு 17 வயசு 18 வயசு இந்த பையனுக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்களேன். அவன் வந்து போகணும்னு தெரியாது, என்ன போன மாசத்தோட அவனுக்கு முடியுது, 18 வயசு கம்ப்ளீட் ஆகுது, அவன் வந்து எலிஜிபிள் ஆகிறான் ஓட்டு போடுறதுக்கு. கரெக்ட். அப்படி எப்பா இந்த மாசம் போன மாசம் லிஸ்ட் பார்த்துங்கப்பா, ஜனவரி மாசம் 15ஆம் தேதி 18ஆம் தேதி, ஜனவரி மாசம் 30ஆம் தேதி ஒருத்தருக்கு முடியுது, ஓட்டு போடலாம். அப்போ உடனே ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணு. ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது, ஒரு ஓட்டு கூட வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஒருத்தவங்க கூட ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. நீங்கள் எல்லாம் களத்துக்கு போங்க, வீட்டுக்கு போங்க, தெருவுக்கு போங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், நண்பர்களை பாருங்கள், சொந்தக்காரனை பாருங்கள், ஃபார்ம் 6 வாங்கி ஃபுல் பண்ணி கொடுங்க, அவனுக்கு உதவி பண்ணுங்கள். முதல்ல வந்து ஓட்டர் ஐடியா ஒன்று வாங்கி கொடுங்க, அவனுக்கு ஒன்று வாக்காளர் ஆக்குங்க. அப்புறம் பேசுவோம். அப்புறம் கள்ள ஓட்டு யார் போடுறா, பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல ஓட்டே வேணுமே. 90 லட்சம் ஓட்டை கன்சல்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து சண்டைலாம் அப்புறம் போடலாம், ஓட்டு கள்ள ஓட்டில் அப்புறம் போடலாம், முதல்ல ஓட்டு வேணுமே. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் பேசியிருக்கணும். இது வந்து இவருக்கு தான் மெயின் பாதிப்பு. என்னன்னா இவர் தான் நிறையா வந்து யங்ஸ்டர் இருக்காங்க, அவங்க பல பேருக்கு ஓட்டே இல்லை. இது ஆக்கப்பூர்வமாக நீங்கள் களத்துக்கு போங்க, வீட்டுக்கு போங்க, தெரிஞ்சவங்ககிட்ட போங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போங்க, லிஸ்ட்டு வாங்க பாருங்கள். இதை பேசியிருக்கணும்ல. இது பேசாமல் வந்து ஏனோ தானோன்னு என்னமோ பேசுகிறாரு. பாஜக பற்றி பேசாமல் அழுத்தம் எனக்கு கொடுக்கல, அழுத்தம் இந்த மக்களுக்கு தான் அழுத்தங்கிறாரு, கள்ள ஓட்டு போட்டுருவாங்கங்கிறாரு, ஊழல் ஒழிக்க போகிறேங்கிறாரு. ஊழல் ஒழிக்கிறதுக்கு பல பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஒரு பைசா வாங்க மாட்டேன்றாரு. பேசும்போது பயங்கரமா இருக்கு சார், பேசும்போது பயங்கரமா இருக்கும், செயல்பாடு இல்லையே. அதை காட்டில் நீங்க நிறைய பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அவர் சொல்றாரு என்கிட்ட பணம் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க, எனக்கு ஒரு விஷயம். சரி ரைட்டு, நல்லது. சரி, பணம் நல்லா இருக்கு. இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு? அதுக்காக தான் இப்போ வந்திருக்காரு. அரசியலில் வந்து நல்லா செய்யணுமா? இதுவரைக்கும் உங்களை நம்பி இருந்தவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? விஜயரங்கன் உங்களோட 18 வருஷம் மாநில செயல் தலைவராக இருந்தவர், டீ கடையில் டீ வச்சிருக்கார், டீ நகரில். உங்களுடைய நாளை திருப்பி படத்திலிருந்து துல்லாதவனம் துள்ளும் வரைக்கும் விஜய் மன்றத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவர். தமிழ்நாடு முழுக்கும் 2000 மன்றங்களை திறந்தவர். தமிழ்நாடு முழுக்கும் உங்களை கூட்டு போய் சேர்த்தவர். அவருடைய சொந்த காசை போட்டு பல இடங்களில் செலவு பண்ணியிருக்காரு. 18 வருஷமாக இருக்கிறார்.
இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? டீ கடை வச்சிருக்காரு டி நகரில். நீங்கள் அவருக்கு என்ன பண்ணீங்க? டீ கடை வச்சு கொடுத்துருக்காரு. யார் வச்சு கொடுத்துருக்காரு? ஏங்க அவர் கை காசை போட்டு செலவு பண்ணி வச்சிருக்காருங்க, பல லட்ச ரூபாய் விட்டுருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியலங்கிறாரு. என் தளபதி ஒரு முறை நான் பார்த்துட முடியுமான்னு பார்க்குறேன், என்னால் உள்ள விட மாட்டேங்கிறாங்கிறார். ரவிராஜன் ஒருத்தர் இருந்தார் பல வருஷமா. என்ன செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு சார்ந்த ஆட்களுக்கே? 10 பைசா செஞ்சுருப்பீங்களா இருக்காது அவங்க கூட இருந்த ஆட்களுக்கு? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அதை செய்கிற அரசியலுக்கு வந்து செய்யணுமா? நீங்கள் எப்படி யோசிக்கிறேன், அவர் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. இப்போ அவரே எல்லாம் செஞ்சுட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரெல்லாம் செய்யாதனால இப்போ அவர் டீ கடை போட்டிருக்காரு. அப்படி தொழில் அவருக்கு பாருங்க, நீங்க யோசிக்கணும். அதாவது அவர் அந்த காலத்தில் லட்சக்கணக்கான ரூபாயை சம்பாரிச்சு செலவு பண்ணிருக்காரு மன்றத்துக்காக. அப்படி இன்னைக்கு அம்பவும் நிற்கிறார் அவர். அவர் என்ன சொல்றாரு, ஒரு முறை என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்றார். அவர் காசுலாம் அவர் கேட்கல, தளபதியை பார்க்கணுங்க. பல முட்டுக்கட்டை போடுறாங்க உள்ளே போனால். நாங்களாம் ஒரே காரில் போயிருக்கோம், ஒரே ரூமில் தங்கியிருக்கோம், 15 வருஷம் கூட சுற்றுறாங்கன்றார். அவருடைய நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கு. இதுதான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கே நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தது இல்லையே. உங்கள் அப்பாவை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, உள்ள பெர்மிஷனால தான் உள்ளே போகணும். உங்களுக்குள்ளே ஒரு வேலையை போட்டு வச்சுக்கிறீங்க, உங்களுக்குள்ளே வட்டத்தை போட்டு வச்சுக்கிறீங்க. கட்சிக்குள்ளே நடக்கிறதே உங்களுக்கு பல பேருக்கு தெரியல. காசை வாங்கிட்டு ஓட்ட போஸ்ட் வைக்க போகிறாங்க, அதுவே உங்கள் காதுக்கு போக முடியல. கட்சியில் பெரிய சீனியர் லீடர் யாராவது சேர்ந்தாங்கன்னா முதல் முறை பார்க்குறதோட சரி, அடுத்து உங்களை பார்க்கவே முடியல, கான்டாக்ட் பண்ணவே முடியல. நீங்கள் சேர்ந்த பல சீனியர் லீடர்ஸ் புலம்புறது என்னென்னா அவரை மீட் பண்ணவே முடியலங்க, அவர்கிட்ட பேச முடியல. சரி, எல்லாரும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்லீப்பர் செல் இருக்குன்றாப்புல. அதை ஒரு பாத்தீங்களா இல்லையா? அதை வரைச்சு தான் உளறலின் உச்சங்க, அது உளறலின் உச்சம். தளபதி ரசிக்கிறாரு பாத்தீங்களா? ரசிக்கட்டும். விசிகாலாம் போய் நீங்க 20 பேர் தான் இருக்கீங்கன்னு பேசுறாரு. எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்களாமே. அவர் சொல்றாரு, எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் பயந்துட்டேன், இன்னொரு விசிகேவா டிவிகேவை ரெடி பண்ணியிருக்காங்களா என்ன அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்கார். தேர்தலுக்கு பிறகு இருக்கட்டும் அவருக்கு, அதை வச்சுருவாங்களாம். விசிகாங்கிற ஒரு தலைவரை திருமாவளவன் அவர்களை பேசுவதற்கு அடிப்படை எந்த தகுதியும் ஆதரவுனா கிடையாது. இன்னைக்கு இந்தியாவிலேயே கொள்கை ரீதியான ஒரே தலைவர் திருமாவளவன் தான். நான் இந்த கட்சிகள்லாம் கூட்டணி போக மாட்டேன், கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு வரைமுறையை ஒரு வட்டத்தை போட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. பாஜகவோடும் பாமகவோடும் கூட்டணி கிடையாது எப்பயும். அது எந்த வடிவத்தில் வந்தாலும் கூட்டணி கிடையாது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் கிடையாது. எங்களுடைய கொள்கையினுடைய முடிவு. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை சில கட்சிகளுக்கான கதவை அழைச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அதிமுக கூட போயிருந்தால் இன்றைக்கி மத்திய அமைச்சர், பாஜக கூட போயிருந்தால் மத்திய அமைச்சர். இதெல்லாம் வந்து வேண்டாம், இந்த கூட்டணிக்குள் நான் வரமாட்டேன். இது எங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தில் உள்ள கட்சிகள். இந்த கூட்டணி கதவுகளை அடைச்சிட்டு நான் ஒரு கூட்டணி பேசிகிட்டு இருக்கேன். இந்த கிளாரிட்டி, இந்த தைரியம் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி இருக்குது? நீங்கள் அவரை போய் விமர்சனம் பண்ணுறீங்க. ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? கொள்கை பிடிப்புள்ள ஒரு தலைவன் இந்தியாவில் என்ன தகுதி இருக்கு? எலெக்ஷன் கமிஷன்ல எங்க தளபதி ஆள் இருக்காரு தெரியும்ல. ட்ரோல் ஆகிட்டு போதுங்க அது 2 நாளா சோசியல் மீடியா முழுவதும். சிபிஐ ஆஃபீஸில் அவ்வளோ போனோடனே ஃபோட்டோ எடுக்க விடுவாங்களா? என்ன இது பேசுறதா லாஜிக் இருக்கா? எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ரோட்ல வராங்க. அவர் வேலை போயிடும் தெரியுமா உங்களுக்கு? சிபிஐ ஆஃபீஸருக்கு வேலை போயிடும். விசாரணை கூட்டு வந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க விடுவீங்களா? போலீஸ் யாராவது சிபிஐ ஆஃபீஸர்ஸ் யாருன்னே தெரியும், அந்த அளவுக்கு இருப்பாங்க கான்ஃபரன்ஸில். அவர் வந்து சார் நான் சிபிஐயில் ஒர்க் பண்ணுறேன் சார், உங்கள்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிறேன் சார் அப்படி கேட்பாரு. ஐடி கார்டு போட்டுருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு சிபிஐ தான் தளபதி ரசிகர். அவர் டெல்லியில் ரொம்ப பல வந்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி தளபதி ரசிகர். அது தமிழே தெரியாதான் பார்த்தீங்களா? என்னென்ன ஹிந்தி டபுள் யூடியூப்ல வரல தெரியல இருக்கு. அதாவது அந்த மாதிரி வந்து அவர் வந்து நைட்டு பூரா அண்ணாவுடைய வீடியோ பார்த்துப்பார் போல. யார் அண்ணன் தமிழ்நாட்டோட அவர் வீடியோ பார்த்துட்டு போல, இந்த கதை நல்லா இருக்கே, இந்த கதையை தூக்கி இங்கே வை அப்படின்னு நைட்டு உட்காந்து போட்டிருக்காப்புல. அது பூரா நேற்று சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஓவராலாக டிவிக்கேன்றது நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பலமான கட்சியாக வந்துகிட்டு இருக்கு. அடுத்த 2026 இங்கே தளபதியோட ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. ஏங்க இப்போ நல்லா தான் ஆடுறாருங்க, அவர் சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு. இப்படிலாம் நீங்கள் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த படம் இதில் பார்த்தீங்களா? இந்த படத்தில் இந்த ஸ்டேஜில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கல நீங்கள்? டான்ஸ் எல்லாம் பின்னுறாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து இந்த உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆட்டம்லாம் பின்னி எடுத்துவார். 26லேயும் ஆடுவார், 27லேயும் ஆடுவார், அடுத்த படத்துலேயும் ஆடுவார். எங்களை கிண்டல் பண்ணுறீங்க, நாங்கள் எங்கே பதில் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.